ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் ஹோம். இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்து கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம அது எங்கே இருக்குன்னா பர்துபாயில் இருக்குது. மெட்ரோவில் தான் போகிறோம். வாங்க. அல் குபைபா ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் டெம்பிள். ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், பழைய காலத்து பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது. இதுதான் துபாய் க்ரீக்கு. அந்த போட்டு பாருங்க, துபாய் க்ரீக்கில் தான் போயிட்டு இருக்கு. டெம்பிளுக்கு போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்க, ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும். கோயிலுக்கு தான் போயிட்டே இருக்கும். வர வர நிறைய கடைங்க இருக்குது. கடையா ரொம்ப சின்ன சின்ன சந்துங்கள்லாம் இருக்குது. கோயில்கிட்ட வந்தாச்சு. செப்பல் வந்து இங்க ஸ்டாண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து டெம்பிள் டைமிங்கு. கோயிலுக்குள்ள வந்து கேமரா அலோ கிடையாது. உள்ள போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. கோயிலில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. அங்கே வந்து சாய்பாபா கோயில் மெயினாக இருக்குது. அப்புறம் சிவனு, ஆஞ்சநேயர் சுவாமி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இந்த கோயிலில் வந்து குருத்வாராவும் இருக்குது. அதுவும் பார்த்துட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், தமிழ் கடை ஒன்று இருக்குது, பெருமாள் ஸ்டோர். சிவன் கோயில் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்ன வந்தோம்னா கிருஷ்ணர் கோயில் இருக்குது. இந்த இப்படி படிக்கட்டில் தான் மேலே போகணும். உள்ளெல்லாம் ஃபோட்டோ அளவு கிடையாதான். உள்ள கிருஷ்ணரை பார்த்தோம். எல்லாமே வடநாட்டு ஸ்டைலில் வச்சுருக்காங்க. கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வரும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் பிரசாதம் கொடுக்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஒரு சாண்ட்விச் கடை இருக்குது. இங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இங்கே தான் சாண்ட்விச் சாப்பிட போகிறேன். வெஜ் சாண்ட்விச் வாங்கியாச்சு. நல்லா சூடாக கொண்டு வந்து தராங்க, கப்புக்கு கப்பு செய்து. உள்ளே வந்து ஆனியன், பெப்பர், சாஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா சாஃப்டாக அழகாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னொரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒமான் சிப்ஸு சாண்ட்விட்சு. சிப்ஸு போட்டு தருவாங்க. இது வந்து ஒமானில் ஃபேமஸ். டேஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் அந்த சிப்ஸு போட்டனால நல்லா முறுமுறுப்பாக அழகாக இருக்குது. அந்த ஸ்பைசியாக நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து கோயில் பார்த்துட்டு அப்படியே சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு போட்டெல்லாம் நின்று இருந்து அது என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். இது வந்து பர்துபாயில் தான். கயிறு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இதை வச்சு தான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு தெரியுது பாருங்க. இது வந்து பொருள் ஏற்றும் போது இறக்கும் போது அது வந்து கீழே இறக்குவாங்க. பொருள் ஏற்றினா ஏற்றிக்கலாம், இறக்குனாலும் இறக்கிக்கலாம். இந்த போட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து எவ்வளோ பெரிய நங்கூரம் வச்சுருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நடுவில் போட்டு போயிட்டே இருக்கும்போது கடலுக்குள்ளே இது வந்து கீழே விடுவாங்களாம். அங்கே இங்கே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குமா. இது வந்து கடல் தண்ணி, கடலோட பேக் வாட்டர் தான். இது இயற்கையாகவே இருக்கிறது தான். இந்த நாட்டில் டூரிசம்காக இப்படி கடல் தண்ணி பேக் வாட்டர் வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இயற்கையானது. இங்கே பழைய காலத்தில் வந்து இந்த கரையிலேருந்து அடுத்த கரைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோ தெரியுது பாருங்க ஒயிட் கலரில். இப்போ தான் எங்கேருந்தோ வருது அது ஷிப்பு. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க ஷிப்பு.
பாருங்க, இந்த பெரிய போட்டெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியே இருந்து பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வரும், அதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் சிட்டிக்கு எடுத்துகிட்டு வரக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதோ சின்ன கப்பல் போது பாருங்க, மக்கள் எல்லாம் ஏறி இருக்காங்க. இது வந்து ஒரு கரையிலேருந்து அடுத்த கரைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 திராம் வாங்குறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் தான் இருக்கோம், துபாய் ஓல்டு சோக்கு. இங்கே தான் நம்ம போட்டு ஏற போகிறோம். இதில் இருந்து நம்ம எங்கே போகிறோன்னா டேரா ஓல்டு சோக்கு போகிறோம். இந்த கடல் வந்து துபாய் கிரீக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து துபாய் ஓல்டு சோக் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கே இது வந்து இங்கேருந்து கடலை வந்து அந்த பக்கம் தாண்டறதுக்கு இந்த போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த போட்டை வந்து அப்ரான்னு சொல்லுவாங்க. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். மேல பாருங்க, நம்ம சேஃப்டிக்காக லைஃப் ஜாக்கெட் வச்சிருக்காங்க. போட் மூவ் ஆகுது. 2 வாத்து பாருங்க, அழகா நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு. சார்ஜ் வந்து 1 திராம் வாங்குறாங்க. இங்க நிக்கிறது எல்லாமே அப்ரா தான். இப்போ நம்ம வந்து டேரா சோக்குக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயில் பார்த்துட்டோம். கோயில் பார்த்துட்டு அப்படியே கிரீக்கு கடல் ஓரமாக கொஞ்சம் நடந்தோம். அதே மாதிரி 1 திராம் கொடுத்து அப்ரால வந்தோம். வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.